ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷல் பனானா நட்ஸ் சாக்கோ பார் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பனானா ஐஸ்கிரீம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். செவ்வாயில் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வந்து 1 எடுத்துருக்கேன், சின்ன சைஸ் வந்து 2 எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு வந்து பாதாம் சுடுதண்ணியில் போட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன். சுகருக்கு பதிலாக வந்து பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன், நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து நட்ஸு, இதை பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சை, வால்நட், வெள்ளரி விதை, பூசணிக்காய் விதை, டேட்ஸ் இதெல்லாம் சேர்த்து சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். அடுத்ததாக காய வச்ச பால் வந்து 1 கப். இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் வந்து வாழைப்பழம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பாதாம், அடுத்ததாக வந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக பால் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பனானா நட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்ததாக ஐஸ்கிரீம் மோல்டு எடுத்துக்கோங்க, அதில் பார்த்திங்கன்னா ஐஸ் ஸ்டிக் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு இதுலேயும் இதை போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். சிலிக்கான் மோல்டில் போட்டு ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா டேப் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வந்து 8 hours வச்சு எடுத்துடலாம். பனானா நட்ஸ் ஐஸ்கிரீம் செய்ய நம்ம வந்து மோல்டில் வந்து ஊற்றி வச்சு 8 hours மேலே ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து சாக்லேட் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக வந்துருச்சு. இப்போ டார்க் சாக்லேட் பார்த்திங்கன்னா நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட டார்க் சாக்லேட் இல்லைன்னா டைரி மில்க் கூட மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐஸ் க்யூப்பை அப்படியே உள்ளே விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் இப்படியே பிடிச்சி வச்சுருங்க. ஏன்னா வந்து உள்ளே இருக்க பனானா வந்து ஃப்ரீஸ் ஆகி தான் இருக்குது, அதனால் இந்த சாக்லேட் வந்து அப்படியே வந்து ஒட்டிக்கும். அவ்வளோதான். இதே போல் மீதி இருக்கிறத டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான பனானா நட்ஸ் சாக்கோ பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மருக்கு இதே மாதிரி ஹெல்த்தியாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.